வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பிரெட் செய்ய போகிறோம். இதான் எங்கள் கிச்சன். லாக்டவுன் டைமில் நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நாங்கள் காமிக்கிறேன். இப்போ வாங்க இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு நான் 6 ப்ரெட்டு எடுத்துக்கிருக்கேன். நீங்கள் எத்தனை ப்ரெட்டுனாலும் எடுத்துக்கலாம். போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் போட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு தக்காளி நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேவா? தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும் நமக்கு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரெட்டை போட்டுடலாம். இப்போ இது நல்லா இதாகிடுச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூனும், அதுக்கப்புறமா உப்பு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இப்போ போட்டு கார்னிஷ்க்கு போட்டுடலாம். ஓகேவா? இது எல்லாம் குட்டீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.